ஹாய் எவ்ரிவன். இந்த இயர் விநாயகர் சதுர்த்தி நாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணோன்றத இந்த விலாக்ல ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இது டியூஸ்டே ஈவினிங் வீட்டு பக்கத்துல இருக்க பிள்ளையார் கோயில் கிட்ட இப்படி 2 சைடும் கடை போட்டிருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு 2, 3 டேஸ் தான் இந்த கடை இருக்கும். ஸோ பூஜைக்கு தேவையான பொருள்லாம் இங்கேயே வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் அருகம்புல் தான் வாங்கினேன். பிகாஸ் இதான் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் எருக்கம்பூ மாலை, அப்புறம் நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் டெக்கரேட் பண்ண வாங்கினேன். பட் நான் அது பெருசா யூஸ் பண்ணல. ரொம்ப அழகா பெயிண்ட் பண்ண நிறைய விநாயகர் சிலை பார்த்தேன். ஒரே இடத்துல நிறைய சிலை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. இந்த கோவில் பக்கத்துலேயே ஒரு டெம்பிள் செட்டப் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே தான் செலிப்ரேஷன் நடக்கும். அப்புறம் ஃப்ரூட்ஸ், வாழை இலை எல்லாம் வாங்கிட்டு நைட் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வரப்போ இந்த 2 பிள்ளையார் பார்த்தோம். ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நைட் சில ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டா மார்னிங் ஒர்க் ஈஸியாக முடிஞ்சிரும். ஸோ சீக்கிரமாக சாமி கும்பிட்டுலான்னு பிளான் பண்ணிட்டு சென்னா ஊற வச்சுட்டேன். அப்புறமா வெல்லம் பவுடர் பண்ணிவிட்டு தேங்காய் துருவி ஃப்ரீசரில் வச்சாச்சு. இது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்த விலாக். காலையில் எழுந்தோடனே கோலம் போட்டுடலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்டென்சில்ஸ் வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுனால எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகலை. மேபி இன் ஃப்யூச்சர் கொஞ்சம் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அழகாக போடலாம். இதான் ஃபைனல் அவுட்புட். மாற்றிடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் படைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொழுக்கட்டை, வடை, பாயசம், அப்புறம் சுண்டல் இதெல்லாம் தான் பண்ணேன். வடை ரொம்ப பிடிக்கும்னு எல்லா டைமும் செய்வேன். பட் ஒரு டைம் கூட கையில் எண்ணெய் கொட்டிக்காமல் பண்ணதே கிடையாது. இனிமேல் சேஃபாக பண்ணணும்னு எனக்கு நானே சொல்லிவிட்டு எல்லாம் கொண்டு போய் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி சாமி கும்பிட்டாச்சு. இந்த இயர் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக டெக்கரேட் பண்ணி செஞ்ச பிரசாதம்லாம் வச்சு நல்லா சாமி கும்பிட்டாச்சு. ஈவினிங் எங்கள் ஏரியா விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன்ஸ் பார்க்க கிளம்பியாச்சு. ரோட் ஃபுல்லாக லைட்ஸ், அப்புறம் விநாயகர் சாங்ஸ்லாம் சவுண்டாக ப்ளே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஃப்ளார் டெக்கரேஷன் பண்ணி ரொம்ப அழகாக விநாயகரை ரெடி பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே போகிறதுக்கு முன்னாடி 2 ஹவர்ஸ் கண்டினியூஸாக மழை. ஸோ பெருசாக கூட்டம் இருக்காதுன்னு நம்பி தான் போனேன். பட் செம்ம ரஷ். விநாயகர் கிட்ட போகிற கியூ ஆக்சுவலி 4 லைனாக டிவைட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. கூட்டம் குறைஞ்சப்புறம் பக்கத்தில் போகலான்னு சொல்லிட்டு வெளியே நின்று நீட்டாக ஃபோட்டோ, வீடியோஸ்லாம் எடுத்தேன். கேமராவில் இந்த ஃப்ளார் டெக்கரேஷன் பார்க்குறதோட நேரில் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். ரோட் ஃபுல்லாக சூப்பராக லைட்ஸ் போட்டு 2 சைடும் நிறைய கடை இருந்தது. அப்படியே பக்கத்தில் ஒரு குட்டி எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா அங்கே ரஷ் குறைஞ்சிரும். எதுவும் வாங்கிடக்கூடாதுன்னு தான் உள்ளே போனேன். பட் இங்கே இருந்த செராமிக் ஐட்டம்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. மீஷோட ரேட் கம்பேர் பண்ணி பார்த்து எது எனக்கு ரொம்ப தேவையோ அந்த ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்ச நாளாக சாஸ் பவுல் வாங்கணும், அப்புறம் குட்டி குட்டி பவுல்ஸ்லாம் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் 50 அப்படின்ற மாதிரி வாங்கினேன். டின்னர் வேர் மட்டும் இல்லாமல் இங்கே கொஞ்சம் ஹோம் டெக்கர்லாம் வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் வைஸ் பார்த்தா நிறைய ஐட்டம்ஸ் ஓவர் ப்ரைஸ்டாக இருந்தது. பட் சில ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்தது ஆன்லைன் கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் நிறைய டீ கப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பட் செட் ஆஃப் 6 தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. சிங்கிள் பீஸ் 100க்கு நிறைய கப்ஸ் இருந்தது. பட் அது அவ்வளோவா குவாலிட்டி நல்லா இல்லை. நெக்ஸ்ட் இந்த பேங்கிள் கடைக்கு தான் போனோம். இவர் பேங்கிள்ஸ்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்னு டெமோ காமிச்சிட்டு இருந்தாரு. நெக்ஸ்ட் ஒரு கேண்டில் ஷாப்க்கு தான் போனோம். செம்ம அரோமேட்டிக்காக இருந்தது. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. லைக் ஏதோ சாக்லேட்ஸ் மாதிரி. நெக்ஸ்ட் இந்த எக்ஸிபிஷன்லேயே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஷாப் டெய்ன்டி ஜுவல்லரிஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் கூட வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. எனக்கு பேர் மறந்துடுச்சு. பட் ஜுவல்லரி எல்லாம் சூப்பராக இருந்தது. ஆன்டி டார்னிஷ் அண்ட் அவங்க 6 மந்த்ஸ் வாரண்டி கூட கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் அதோட குவாலிட்டி சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி இந்த செயின்ஸ் அண்ட் பிரேஸ்லெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேயர்ட் செயின்ஸ் கூட வச்சுருந்தாங்க. தென் ரிங்ஸ் கூட ஒரு நல்ல கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. டிஸ்பிளேல கொஞ்சம் தான் வச்சுருந்தாங்க. பட் அவங்க பேஜில் நிறைய காமிச்சாங்க. சூப்பராக இருந்தது எல்லாமே. ஸோ எனக்கு பிடிச்சிருந்த ஒரு இயரிங் அண்ட் ஒரு பிரேஸ்லெட் வாங்கிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் கடைக்கு போயிட்டோம். இங்கே குட்டி குட்டியாக நிறைய ஃபுட் ஸ்டால் இருந்தது. நான் ஜஸ்ட் ஒரே ஒரு மசாலா பாப்பட் மட்டும் ட்ரை பண்ணேன். ஓகேவா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கடைக்கு போனோம். இந்த டிபெட்டியன் சிங்கிங் பவுல்ஸ்னு சொல்லுவாங்க. மெடிடேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. அவர் சூப்பராக அதெல்லாம் பண்ணி காமிச்சாரு. ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா ரசிச்சுட்டே நின்றுட்டு நான் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். இந்த கடை தான் அது. அந்த பெயிண்டட் மெட்டல் பவுல்ஸ்லாம் இருக்குல்ல அதான். நெக்ஸ்ட் இந்த கடையில் இந்த ரங்கோலி ஸ்டென்சில்ஸ் பார்த்தேன். ஒரு பீஸ் 40 ருபீஸ் சொன்னாங்க. பட் இது செட்டாக எடுத்தால் 140 சொன்னாங்க. ஆன்லைன் விட கம்மி தான். அப்புறமா யூஷுவலாக இருக்க கடை தான். மசாலா, ஊறுகாய், அப்புறம் இந்த சிப்ஸ் இந்த கடைலாம் தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் அக்சசரிஸ் கடைலாம் இருந்தது. அப்புறம் சில கடையில் ஜுவல்லரிஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஓவர் ப்ரைஸ், ஸோ எதுவும் வாங்கலை. அப்புறமா லாஸ்ட்டாக ஒரு கடையில் இந்த பஞ்சாபி ஜூட்டிஸ்லாம் பார்த்தோம். நல்லா தான் இருந்தது. பட் அவ்வளோ குவாலிட்டியாலாம் ஒன்றும் தெரியல. டைம் ஆயிடுச்சுன்னு அகெயின் கோயில்கிட்டே வந்துட்டோம். கொஞ்சம் கூட கூட்டம் குறையில. இன்னும் நிறைய பேர் வந்துட்டே தான் இருந்தாங்க. அங்கேயே நின்றுட்டு பரதநாட்டியம் பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்த்துட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்படி தான் இந்த இயர் விநாயகர் சதுர்த்தி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.